ஹலோ ஆல். நம்ம ஜேஇ வித் ஏஜில தினமும் பிரிட்ஜ் கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கிரேட் 11ஓடது. அதாவது இப்ப 10த் முடிச்சுட்டு 11த் வரவங்களுக்கான ஒரு ஜஸ்ட் பிரிட்ஜ் கோர்ஸ். இந்த 11த் வரும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே மேத் தான் இருக்க போது. ஸோ அதுல இருக்கிற அந்த மேத்லயே என்னென்ன நம்ம பிசிக்ஸ்க்கு யூஸ் பண்றோமோ, அது எல்லாமே இந்த பிரிட்ஜ் கோர்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொண்ணா. அதுல நம்ம சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னவா இருந்தது அப்டின்னா, வெக்டர்ஸ பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அந்த வெக்டர்ஸ்ல ஸ்கேலார்னா என்ன? உங்களுக்கு வெக்டார்னா என்ன? அதுக்கு 2க்கு நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? அது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ். போன கிளாஸ்ல அதாவது போன அ ச வீடியோல நம்ம அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் பார்த்திருந்தோம். அதுல ட்ரையாங்கிள் லா, பாரலலோகிராம் லாலாம் பார்த்திருந்தோம். அது பார்க்கலன்னா போய் ஜஸ்ட் ஒரு தடவ பாருங்க. இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறது ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ரெசல்யூஷன் இந்த வார்த்தைக்கு நம்ம இங்கிலீஷ்ல ஒரு ஜெனரல் மீனிங் எடுத்தோம்னாலே ஏதோ ஒரு தீர்வு, ரைட்? அப்ப இது என்ன இருக்க போது? இந்த தீர்வுல என்ன இருக்க போது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ ஏதாவது ஒரு 2 ஃபோர்ஸ் இல்ல 3 ஃபோர்ஸ், 4 ஃபோர்ஸ் ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல உங்களுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும்போது, அந்த 4வதா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேல நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. இப்ப நான் எல்லா எல்லா டைரக்ஷன்ல இருந்து இருக்கும்போது, அது ஏதாவது ஒரு பக்கம் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆயே ஆகணும். அப்படி எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்றத நம்ம மேத்தமேட்டிக்கலா இங்க கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கு பேரு தான் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ்ன்னு பேரு. ரைட்? அப்ப நம்ம ஒரு மல்டிபிள் ஃபோர்ஸ் குடுக்கும்போது, எந்த டைரக்ஷன்ல அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. அவ்வளவுதான். ஜஸ்ட் a சிம்பிள் கான்செப்ட் தான். ரைட்? அப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 2 ஃபோர்ஸ் மட்டும் வச்சு நான் சொல்லித் தரேன். அதுக்கப்புறம் நம்ம போக, போக, போக இந்த மல்டிபிள் ஃபோர்ஸஸ் இருக்கும்போது எப்படி யூஸ் பண்றோம்ன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. சோ இந்த இடத்துல எனக்கு 2 ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஆக்சுவலா அ வெர்டிகல் காம்போனன்ட் அண்ட் ஹாரிசான்டல் காம்போனன்ட். ரைட்? இப்ப எனக்கு நம்ம ஒரு பேசிக்கா ஒரு லா ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு ஃபோர்ஸ் வெர்டிகலா இருந்தாலும் சரி, ஹாரிசான்டலா இருந்தாலும் சரி, என்னால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு பேரு ஈக்விலிபிரியம் கண்டிஷன்னு பேரு. நான் அத உங்களுக்கு சொல்லித் தரேன். அந்த ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் 2ண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது, உங்களுக்கு நான் டீட்டெயில்டா அந்த கண்டிஷன் எங்கெங்க யூஸ் பண்ணணும், அது என்ன ஆக்சுவலா அந்த கண்டிஷன் என்னன்னு நான் சொல்லித் தரேன். ரைட்? நீங்க இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது, அதாவது நம்மளால என்ன பண்ண முடியும் அப்டின்னா, ஒரு ஃபோர்ஸ் வெர்டிகலா இருந்தாலும் சரி, ஹாரிசான்டலா இருந்தாலும் சரி, நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஆனா 2க்குமே இல்லாம சம்மந்தமே இல்லாம ஒரு டைரக்ஷன் இருக்கு இல்லையா? இது மாரி. சோ இந்த மாரி ஒரு ஃபோர்ஸ் இன்க்ளைன்டா இருந்துச்சு அப்டின்னா, நான் ஒரு ஃபோர்ஸ 2ஆ உடைக்கப் போறேன். அப்படி 2ஆ நான் உடைச்சேன் அப்படின்னா, அதுல எனக்கு Y ஓட வேல்யூ தனியா கிடைக்கும். X ஓட வேல்யூ தனியா கிடைக்கும். சார் என்ன சார் எனக்கு நீங்க என்னமோ சொல்றீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க இப்படி ஒரு டாட் ஒண்ணு வைக்கணும். ஜஸ்ட் இந்த டாட் இருக்கு இல்லையா? இந்த டாட் நான் X ஆக்சிஸ், Y ஆக்சிஸ் நீங்க கிராஃப்லலாம் வரைஞ்சிருப்பீங்க இல்லையா? இங்க இது X, இது இது X, இது Y. ரைட்? அப்ப இந்த X, Yல நான் இங்க ஒரு டாட் வச்சேன் அப்படின்னா, இங்க கண்டிப்பா எனக்கு என்ன வரும்? Xல ஒரு வேல்யூவும், Yல ஒரு வேல்யூ வரும். அதான் உண்மை. ரைட்? எக்ஸ்ல ஒரு வேல்யூவும், ஒய்ல ஒரு வேல்யூ வரும். அப்ப எனக்கு அந்த இடத்துல டாட் வைக்கும்போது எனக்கு 2 டெர்ம் தேவைப்பட்டுச்சு. ஒரு வேல்யூ எக்ஸ், ஒரு வேல்யூ ஒய். இப்ப அதுவே இன்க்ளைன்டா போகும்போது எனக்கு அந்த இடத்துல எக்ஸ்ல ஒரு வேல்யூவும், ஒய்ல ஒரு வேல்யூ இருக்கும். அதுதான் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ்ன்றது. நம்ம ஈஸியா நான் இன்னும் உங்களுக்கு சிம்பிளிஃபைடா இந்த வீடியோ முடியும்போது நீங்க கத்துப்பீங்க. ரைட். சோ இதுல இருந்து நெக்ஸ்ட் எங்க நம்ம இத ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, நான் ஒரு ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் சொல்றேன். இது கிரிக்கெட் ல எப்படி யூஸ் பண்றோம். ரைட். இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் இப்ப மேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? சிஎஸ்கே வெர்சஸ் உங்களுக்கு மும்பை. நேத்து கூட மேட்ச்ல சிஎஸ்கே வெர்சஸ் எல்எஸ்ஜி அந்த மேட்ச்ல கூட உர்வில் பட்டேல் எப்படி உங்களுக்கு 6 அடிச்சாரு இல்லையா? அந்த 6 அடிக்கும்போது அந்த பேட்ல இருந்து உங்களுக்கு அந்த பால் எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுது. ரைட். எந்த ஆங்கிள்ல டிராவல் ஆகுது? எவ்வளவு வேகத்துல டிராவல் ஆகுது? இதுல நம்ம ரெசல்யூஷன் வச்சு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பாலோட அக்யூரேட் டைரக்ஷன் கரெக்ட்டா எப்படி போய் விழுகும் ட்ராஜெக்டரி பார்த்து நம்மளால ஈஸியா கால்குலேட் பண்ணிற முடியும். ஓகே. அவர் அடிச்ச உடனே இந்த பால் எங்க விழுகுன்ற அளவுக்கு நம்மளுக்கு கால்குலேட் பண்ணிட முடியும். அதுக்கு பேர் தான் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ரைட். இந்த ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ்ல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது 2 டைரக்ஷன் இருக்கும். அது 2 டைரக்ஷன் எக்ஸ்ல ஒரு டைரக்ஷனும், ஒய்ல ஒரு டைரக்ஷன் 2 டைரக்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஓகே. சோ 1 அதாவது இதுல ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் உங்களுக்கு குடுக்குறது. அதாவது 1 வெக்டார் ஆக்சுவல் மோஷன் அண்ட் 2வது இருக்கிறது பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட்.
ரைட். நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். ரைட். இதிலிருந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மெயினான விஷயம் இதுதான். ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ஓகே. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு இன்க்ளைன்ட் ஃபோர்ஸா இருந்ததுன்னா, அந்த இன்க்ளைன்ட் ஃபோர்ஸ எனக்கு 2ஆ பிரிக்கும்போது, எக்ஸ்ல ஒரு வேல்யூவும், ஒய்ல ஒரு வேல்யூவும் வரும். இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, இப்ப எனக்கு இந்த வேல்யூ இருக்கு இல்லையா? இது வந்து ஃபோர்ஸ்ன்னு பேரு. ஓகே. இப்ப Rங்கிற ஃபோர்ஸ் Rக்கு பதிலா நம்ம ஒரு வேல்யூ வச்சுக்கலாமே. 10 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ். 10 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எனக்கு இன்க்ளைன்ட் ஆக்ட் ஆகுது. 10 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் எனக்கு இன்க்ளைன்ட் ஆக்ட் ஆகுது. ஓகே. இப்படி இன்க்ளைன்ட் ஆக்ட் ஆகும்போது நமக்கு நல்லா தெரியும். இன்க்ளைன்டா இருந்தா என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அப்படி இன்க்ளைன்டா இருக்கிறத 2ஆ பிரிச்சுக்கிறேன். 2ஆ பிரிக்கிறதுனால, ஒண்ணு எக்ஸ்லயும், இன்னொன்னு ஒய்லயும் வரும். ஓகே. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? ஒய்யோட வேல்யூ என்ன? இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸோட வேல்யூ ஹாரிசான்டலா இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்டின்னா, காஸ் தீட்டான்னு எடுத்திருப்போம். இங்க நான் எங்கேயும் குடுக்கலையா? ஓகே. நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ ஹாரிசான்டல் வேல்யூக்கு வந்து நம்ம காஸ் தீட்டான்னு குடுப்போம். ஓகே. அதே மாரி ஒய்யோட வேல்யூக்கு வந்து நம்ம சைன் தீட்டான்னு குடுப்போம். ஓகே. ஆக்சுவலா இதுதான் எக்ஸோட வேல்யூ வந்து காஸ் தீட்டா, ஒய்யோட வேல்யூ வந்து சைன் தீட்டான்னு குடுப்போம். ஓகே. எனக்கு தெரியும். இந்த ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டனு. எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு காஸ்ல எடுக்கணும். ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு சைன்ல எடுக்கணும். புரிஞ்சுதா? அப்ப எக்ஸோட வேல்யூ எனக்கு 10ன்னு தெரியும். சரி அந்த ரிசல்டன்ட் வெக்டாரோட வேல்யூ வந்து எனக்கு 10ன்னு தெரியும். அப்ப 10 ஓகே. நான் இப்ப எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். 10 எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து காஸ் தீட்டான்னு எடுக்கும்ல. அப்ப காஸ் தீட்டா. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்னா, சேம் அதே தான். எனக்கு 10 அதுல சைன் தீட்டான்னு வரும். ஓகே. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து 10 காஸ் தீட்டா. ஒய்யோட வேல்யூ வந்து 10 சைன் தீட்டா. அவ்வளதான். ரொம்ப சிம்பிள். ஓகே. அப்ப எக்ஸ வந்து காஸ்ன்னு எடுக்கணும். ஒய்ய வந்து சைன் எடுக்கணும். என்ன ஃபோர்ஸ் இருக்கோ, அந்த ஃபோர்ஸ் கூட காஸ் சேர்த்து எழுதுங்க அவ்வளதான். ஓகே. இப்ப இதுல என்ன ஆங்கிள் சார் யூஸ் பண்றது? இந்த என்ன ஆங்கிள் யூஸ் பண்றது? இப்ப எனக்கு இந்த ஆங்கிள் வந்து சப்போஸ் எனக்கு வந்து 30 இருந்துச்சு அப்டின்னா, இந்த ஆங்கிள் வந்து எனக்கு 30 இருந்துச்சு அப்டின்னா, இந்த ஆங்கிள் எனக்கு 30 இருந்துச்சு அப்டின்னா, அப்ப அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, நான் உங்களுக்கு தெளிவா போடுறேன். இந்த ஆங்கிள் வந்து எனக்கு 30 இருந்துச்சு அப்டின்னா, இந்த ஆங்கிள் எனக்கு 30 இருந்துச்சு அப்டின்னா, இந்த இடத்துல நான் யூஸ் பண்றது ஆக்சுவலா இதோட வந்து 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு. 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும் அப்டின்னா, 10 காஸ் 30 இது வந்து எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ வந்து 10 காஸ் 30 அப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? சேம் அதே தான். 10 சைன் 30 அதே ஆங்கிள் தான் யூஸ் பண்ணணும். இங்க என்ன ஆங்கிள் குடுக்குறீங்களோ, அதே ஆங்கிள் தான் 2க்குமே இருக்கணும். ஓகே. 10 sin 30, 10 cos 30 அவ்வளவுதான். இது 2மே வந்து நீங்க ரிசால்வ் பண்ணீங்கன்னா, cos 30 ஓட வேல்யூவும், sin 30 ஓட வேல்யூவும் போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு x ஓட வேல்யூவும், y ஓட வேல்யூவும் கிடைச்சிரும். ஓகே. இது ஜஸ்ட் சிம்பிள் தான். ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ல ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ரைட்? அப்ப ஒரு இன்க்ளைன்ட் ஃபோர்ஸா இருந்துச்சுன்னா, அந்த இன்க்ளைன்ட் ஃபோர்ஸ நான் 2ஆ பிரிக்கும்போது, எனக்கு x ஓட வேல்யூ 1 வரும். y ஓட வேல்யூ 1 வரும். x ஓட வேல்யூ வந்து எனக்கு அந்த ஃபோர்ஸோட வேல்யூவும் அது கூட சேர்த்து காசும் சேர்த்து எழுதணும் அவ்வளவுதான். அதே மாரி ஒய்யோட வேல்யூ கூட சேர்த்து சைன்னு சேர்த்து எழுதுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரைட்? இது எங்கெல்லாம் நம்ம வந்து இந்த ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா, ப்ரொஜெக்டைல் மோஷன் ஒண்ணு இருக்கு. ப்ரொஜெக்டைல் மோஷன்னா இந்த கிரிக்கெட்ல ஒரு பேட்ஸ்மேன் 6 அடிச்சோனே, அந்த பாத் போய் உங்களுக்கு விழுகுது இல்லையா? 6 அடிக்கும்போது, அந்த 6க்கு பேர் அந்த அந்த பாத்துக்கு பேரு தான் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன்னு பேரு. ரைட்? அதுக்கப்புறம் இன்க்ளைன்ட் பிளேன்ஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸ் அனலைசிஸ்ல யூஸ் பண்றோம். ஏர்பிளேன் நேவிகேஷன்ல யூஸ் பண்றோம். ராக்கெட் இருக்கு இல்லையா? ராக்கெட் எந்த பாத்துல போது இத வந்து கரெக்ட்டா வந்து கால்குலேட் பண்றோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த ராக்கெட் லான்ச்லாம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ISRO நம்ம வந்து ராக்கெட் சந்திராயன் 3 எல்லாம் வந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா? அப்ப நீங்க அந்த ராக்கெட் லான்ச்ன்றபோது, நீங்க அந்த ஸ்கிரீன்ல வந்து 2 இது காட்டுவாங்க. எக்ஸ் வெலாசிட்டி, ஒய் வெலாசிட்டின்னு ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. நீங்க தெளிவா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ராக்கெட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டா போகாது. உங்களுக்கு இது மாரி இன்க்ளைன்டா தான் போகும். அப்படி இன்க்ளைன்டா போகும்போது, நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்க்ளைன்டா போகும்போது எனக்கு எக்ஸ்ல ஒரு வேல்யூ, ஒய்ல ஒரு வேல்யூ இருக்கும். அப்ப அந்த ராக்கெட்டுக்கு வந்து எனக்கு 2 வேல்யூ இருக்கும். எக்ஸோட வேல்யூ இருக்கும், ஒய்யோட வேல்யூ இருக்கும். நீங்க என்ன அடுத்த தடவ ராக்கெட் லான்ச் பண்ணும்போது நல்லா வந்து அந்த ஸ்கிரீன அப்சர்வ் பண்ணி பாருங்க. எக்ஸ் வெலாசிட்டி, ஒய் வெலாசிட்டி 2 காம்போனன்ட் போட்டு 2லயுமே வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும்.
ஓகே. அப்ப அந்த இடத்துலலாம் வந்து நான் யூஸ் பண்றேன். ரொபோட்டிக்ஸ்லயே நான் யூஸ் பண்றேன். அந்த ஹேண்டோட மூவ்மெண்ட் எல்லாம் வந்து எப்படி இருக்கு? எக்ஸ் டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஒய் டைரக்ஷன் எப்படி இருக்குன்றதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ரைட்? அப்ப இது ஒரு அப்ளிகேஷன் இவ்வளோ இருக்கு. சார் இத நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட இந்த சாப்டர்ல எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணுவோம். ரைட்? ஒரு ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைன்டா இருந்துச்சுனாலே, அது வந்து எக்ஸ்ல ஒரு வேல்யூ, ஒய்ல ஒரு வேல்யூ இருக்கும். நான் சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். ரைட்? இதிலிருந்து அடுத்தது நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஜேஇஇ டைப் ஆஃப் லெவல் அந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும்? நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, எக்ஸ் காம்போனன்ட் வந்து காஸ்ல வரும். ஒய் காம்போனன்ட் வந்து சைன்ல வரும். ஆர்ங்கிறது ஒண்ணும் இல்ல. அதோட வேல்யூ. நான் வந்து போட்டேன்ல 10 நியூட்டன். அந்த 10 தான் வந்து ஆர். அந்த இடத்துல நீங்க ஃபோர்ஸ் இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். ஓகே. அந்த இடத்துல நீங்க அந்த வேல்யூ கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே. சரி. நெக்ஸ்ட் இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து வரும். A vector r of magnitude r makes an angle theta with x axis where உங்களுக்கு நல்லா பாருங்க. ஒரு வெக்டார் ஆர் ஆஃப் மேக்னிட்யூட் ஒரு வெக்டார்ல ஆரோட மேக்னிட்யூட் வேல்யூ வந்து ஆர்ன்னு இருக்கு அப்படின்னா வித் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஒரு ஆங்கிள் ஒண்ணு மேக் பண்ணுது. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0 டூ 90க்குள்ள இருக்கணும். அந்த தீட்டாவோட வேல்யூ. ரைட்? சரி. இப்ப இந்த இடத்துல நான் வரைஞ்சேன். அவங்க சொல்ற மாரி வரைஞ்சோம் அப்படின்னா எக்ஸ்ல ஒரு வேல்யூ, ஒய்ல ஒரு வேல்யூ. இன்க்ளைன்டா போகுது. அங்க தேர் இஸ் சம் ஆங்கிள். எவ்வளவு ஆங்கிள் நான் உங்களுக்கு எக்ஸாக்ட்டாலாம் குடுக்கல. ஒரு ஆங்கிள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வேல்யூ வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லார்ஜர்? எந்த வேல்யூ வந்து உங்களுக்கு லார்ஜரா இருக்கும் இந்த இடத்துல? அதாவது ஹாரிசான்டல் காம்போனன்ட்டா, வெர்டிகல் காம்போனன்ட்டா இல்ல 2மேவா? இல்ல 2மே இருக்காதா? உங்களோட ஆன்ஸர் என்ன? ஜஸ்ட் வந்து இதுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு குடுக்குறேன். காஸ்ட்ல வந்து எப்ப மேக்ஸிமமா இருக்கும்? காஸ்ட்ல எப்ப மேக்ஸிமம் இருக்கும்? 0 டிகிரில மேக்ஸிமம் இருக்கும். ரைட்? அப்புறம் சைன்ல எப்ப மேக்ஸிமம் இருக்கும்? 90 டிகிரில சைன் வந்து மேக்ஸிமம் இருக்கும். சரி. அப்ப எனக்கு ஒய்ல வந்து சைன் இருக்கு. ஒய்ல வந்து சைன் இருக்கு. அதே மாரி எக்ஸ்ல வந்து காஸ் இருக்கு. காஸ் எப்ப மேக்ஸிமம் இருக்கும்? 0 டிகிரியா இருக்கும்போது தான். அதே மாரி சைன் எப்ப மேக்ஸிமம் இருக்கும்? 90 டிகிரில வரும்போது தான். சரி. இதுக்கான ஆன்ஸர் என்னவா இருக்கும் அப்படின்றத நான் இவ்வளோ க்ளூ குடுத்துட்டேன். எங்க எனக்கு தெரிஞ்சு எங்க ஆன்ஸர் இருக்கும்னு நெனைக்கிறேன். ரைட்? நான் உங்களுக்கு இவ்வளோ க்ளூ குடுத்துட்டேன். ஜஸ்ட் நீங்க ஆன்ஸர் ஃபைண்ட் பண்ணிட்டு, அதுல கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன ஆன்ஸர் வித் ரீசனோட மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக குடுத்தேன். சரி. இத வந்து ஒரு சிமுலேஷன்ல வச்சு ரன் பண்ணா எப்படி இருக்கும்? ரைட். இப்ப இதே வந்து நம்ம சிமுலேஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிமுலேஷன்ங்கிறது எனக்கு ஒரு வெர்டிகலா ஒரு காம்போனன்ட் இருக்கு. ரைட்? அதாவது இது வந்து ரிசல்டன்ட் வெக்டார்ன்னு பேரு. இப்ப இத உடைச்சோம்னா தான் நம்மளுக்கு 2 காம்போனன்ட் வரும். ரைட்? இப்ப நான் வந்து இத என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஆங்கிள வந்து நான் மாத்த எனக்கு என்ன நடக்கும்? எக்ஸ் ஓட ஆங்கிள மாத்த எனக்கு என்ன நடக்கும்? ஒய் ஓட ஆங்கிள எனக்கு மாத்துனா என்ன நடக்கும்? ரைட்? இப்ப எக்ஸ் ஓட ஆங்கிள நான் மாத்துனா என்ன நடக்கும்? நான் வந்து 0 டிகிரில வச்சிருக்கேன். ரைட்? எக்ஸ் ஓட ஆங்கிள நான் வந்து 0 டிகிரி வச்சிருக்கேன். ஒய் ஓட ஆங்கிள நான் 90 வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாமே. ஒய் ஓட ஆங்கிள நான் எக்ஸாக்ட்டா 90 வைக்கிறேன். ஓகே. சோ எக்ஸ் ஓட ஆங்கிள் எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 0 டிகிரி. ஒய்யோட ஆங்கிள் 90 டிகிரி. இத நான் வந்து உங்களுக்கு போன இதிலேயே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே. இப்ப இந்த இடத்துல எனக்கு ரெசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி பெர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த மாரி இருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியுதுல்ல ஸ்கிரீன்ல? ஓகே. சோ இப்ப இது எனக்கு இந்த ஆங்கிள் நான் வந்து மாத்திட்டே இருந்தேன் அப்டின்னா, இது வந்து சிமுலேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலான்றதுக்காக உங்களுக்காக நான் குடுத்துட்டு இருக்கேன் இந்த சிமுலேஷன். ரைட்? இப்ப எனக்கு இந்த ஆங்கிள வந்து நான் இன்கிரீஸ் பண்ணிட்டே போனேன் அப்டின்னா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. உங்களுக்கு இந்த ஆங்கிள நான் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே போனேன்னா, எனக்கு ரிசல்டன்ட் வெக்டார் எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரிசல்டன்ட் வெக்டார் எனக்கு எப்படி இருக்கு? ஆங்கிள் மாத்த எனக்கு ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் வந்து இது வெக்டர் அடிஷன்க்காக நான் சொல்றேன். ஓகே. ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் அதுக்கப்புறம். ரைட்? இது ஒரு சிமுலேஷனுக்காக நான் சொல்றேன். இப்போ y யோட வேல்யூ வந்து நான் குறைச்சுட்டே போம்போது எனக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு தெரியுதா? y யோட வேல்யூ நான் குறைச்சிருக்கேன். x ஓட வேல்யூ குறைச்சிருக்கேன். இப்ப நான் 2மே 0 ஆக்கிட்டேன்னா எனக்கு என்ன வரும்? 2மே எனக்கு 0 ஆக்கிட்டேன் அப்டின்னா, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2ஓட வேல்யூ வந்து சேம் டைரக்ஷன். 2மே இந்த டைரக்ஷன்ல இருக்கு. 2ஓட வேல்யூ வந்து எனக்கு 0வா இருந்தது அப்டின்னா, ரிசல்டன்ட் வெக்டர் எனக்கு எப்படி இருக்கும் அப்டின்னா, இதே டைரக்ஷன்ல போகும். 2மே பிளஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இதே எனக்கு ஆப்போசிட்ல போயிருச்சு அப்டின்னா, ஆப்போசிட்ங்கிறது 180 இல்லையா? ஓகே. அப்ப இந்த இடத்துல எனக்கு ரிசல்டன்ட் வேல்யூ எப்படி இருக்கு? 2மே வந்து எனக்கு ஒரே வேல்யூ கிடையாது. இப்ப இங்க நான் மேக்னிட்யூட் வந்து அதாவது இது மேக்னிட்யூட்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ்ன்னு வச்சுக்கலாமே. இந்த ஃபோர்ஸோட வேல்யூ நான் வந்து 25ன்னு வச்சுட்டேன்னா, ஓகே. நான் ஃபோர்ஸோட வேல்யூ 25 2ஓட ஆங்கிள் வந்து நான் வச்சிருக்கேன். இப்ப ரிசல்டன்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. ஓகே. சோ அப்ப இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இப்ப உங்களுக்கு காட்டுனது. ஓகே. சோ அடுத்து நம்ம சிமுலேஷன் பார்த்துட்டோம்ல. இப்ப
இதுல என்னெல்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காம்போனன்ட்ட வந்து அப்படியே உல்டாவா மாத்துறது. ஸ்வாப் பண்ணிறது. அதாவது எக்ஸ்ல வந்து உங்களுக்கு காசு இருக்கணும். ஆனா வந்து அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, ஒய்ல வந்து காசு போட்டு, எக்ஸ்ல வந்து சைன் போட்டுருவாங்க. உங்களுக்கு பிக்சர்ல தெரியுது இல்லையா? இந்த வேல்யூ வந்து மாத்தி போட்டுருவாங்க. அப்படி மாத்தி போடுறது மூலியமா உங்களுக்கு வேல்யூ மாறும். சார் அப்ப நீங்க மாத்தியே போடக்கூடாதுன்னு சொல்றீங்களா சார்? மாத்துங்க. தப்பு கிடையாது. ஆனா ஆங்கிலயும் சேஞ்ச் பண்ணுங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது இதுக்கு நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் வந்து எதுக்கெல்லாம் பக்கத்துல இருக்கோ, அதுக்கெல்லாம் காசு வேல்யூ போட்டுக்கோங்க. அதாவது இது நாம எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, 11த்த பொறுத்தவரைக்கும், நீங்க எக்ஸ்ல காசு தான் வைக்கணும், ஒய்ல சைன் தான் வைக்கணும் அப்டின்னு. ஆனா, அது மட்டும் உண்ம கிடையாது. எதுக்கெல்லாம் வந்து ஆங்கிள் கம்மியா இருக்கோ, அது காசு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப எனக்கு இந்த இடத்துல ஆங்கிள் கம்மியா இருந்தா, நீங்க வந்து எக்ஸ்ல காசு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா, ஆங்கிள் வந்து இப்ப எனக்கு 30 போட்டேன் அப்டின்னா, ஒய்லயும் 30 தான் போடணும். நல்லா புரிஞ்சுக்கோ. 2 ஆங்கிள் மாத்திறக்கூடாது. ஓகே. அப்ப நெறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. சில்லி கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க. அத வந்து மாத்திக்கோங்க. எக்ஸ்ல வந்து காசுன்னு வச்சுக்கோங்க. ஒய்ல வந்து சைன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சைன்ஸ் அதாவது அந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்து மாத்தி, 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 மாத்தி எழுதுறது. ஓகே. அப்ப எனக்கு இந்த இடத்துல ஆர் காஸ் 135 இங்க ஆர் சைன் 135 இதுவும் எனக்கு பாசிட்டிவ்ன்னு வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அது உண்ம கிடையாது. ஏன்னா, எனக்கு காம்போனன்ட் பாருங்க எந்த சைடு போதுன்னு பாருங்க. ஓகே. அப்ப காம்போனன்ட்ன்றது ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த கிராஃப் வந்து பார்த்திருப்பீங்க இல்லையா? இந்த மாரி ஒரு கிராஃப்ல வந்து இந்த சைடு வந்து பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ், இந்த மேல போறது பாசிட்டிவ், கீழ வரது நெகட்டிவ். அதாவது பாசிட்டிவ், பாசிட்டிவ். இது நெகட்டிவ், நெகட்டிவ். அப்ப இந்த சைடு போற காம்போனன்ட் எல்லாமே நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்? நெகட்டிவ்ன்னு எடுத்துக்கணும். அதே மாரி கீழ காம்போனன்ட் வந்துச்சுன்னா, நெகட்டிவ்ன்னு எடுத்துக்கணும். இது வந்து நெறைய பேர் தப்பு பண்ற விஷயம். அந்த சைன்ஸ வந்து மாத்தி, மாத்தி பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ் மாத்தி போடுறது. ஓகே. உங்களுக்கு மறந்துருச்சு அப்டின்னா, கிராஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பிளஸ் எக்ஸ், இது பிளஸ் ஒய். இந்த இடத்துல போறது மைனஸ் எக்ஸ், மைனஸ் ஒய். ஓகே. அப்ப இதையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. இதெல்லாம் வந்து காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்றது. ரைட். 3வது என்ன பண்றது அப்டின்னா, ஆங்கிள வந்து மாத்தி, மாத்தி போட்டுறது. நான் ஃபர்ஸ்ட்டே அங்க சொன்னேன் இல்லையா? இப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன ஆங்கிள் இருக்கோ, எக்ஸ்ல என்ன ஆங்கிள் நான் குடுக்கணும். எக்ஸ்ல 30 குடுத்தேன் அப்டின்னா, ஒய்லயும் எனக்கு என்ன தான் குடுக்கணும்? 30 தான் குடுக்கணும். ரைட். ஆனா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, எக்ஸ்ல 30, ஒய்ல 16 போட்டாங்க. டோட்டல் 90 அப்டின்னு. அது தப்பு. அப்டி போடக்கூடாது. ரைட். எக்ஸ்ல எனக்கு 30னா, ஒய்ல எனக்கு 30 தான். எக்ஸ்ல 40னா எனக்கு ஒய்லயும் 40 தான். நீங்க அந்த மாரி தான் வந்து மாத்தணும். ஓகே. அப்ப எனக்கு ஆங்கிள் வந்து மாத்தி போட்டாலும் தப்பு. நெக்ஸ்ட் யூனிட்ஸ வந்து அப்படியே மறந்துர்றது. இந்த ஃபோர்ஸ் ஒரு யூனிட் வந்து நியூட்டன். நியூட்டன்றத வந்து மறந்து, மறந்து தப்பு, தப்பா போடுறது. அப்ப யூனிட்ஸ் வந்து மறந்துர்றது. அத மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த காம்போனன்ட் ஆட் பண்ணிக்கிறது. இப்ப ரிசல்டன்ட் வெக்டார்ங்கிறது வந்து Rx, Ryன்னு போட்டு விட்டுறது. ஆக்சுவலா என்னது உங்களுக்கு ஹைப்போதெனஸ் வந்து ஹைப்போதெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் அப்போசிட் ஸ்கொயர். ஓகே. அப்ப நீங்க போடும்போது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் வரும். புரிஞ்சுதா? அப்ப அதையும் நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த டிராயிங்க வந்து வரையாம வந்து உங்களுக்கு சும்மா என் மைண்ட்ல வந்து நான் என்னால ஐ அம் சோ பிரில்லியன்ட் சொல்லி நீங்க வரைஞ்சுட்டீங்க. சரி அப்படியே எழுதிட்டீங்க. டயகிராம் வரையாம எழுதிட்டீங்கன்னா, அந்த இடத்துல நெறைய மிஸ்டேக் வர்றதுக்கான சான்ஸஸ் இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு டயகிராம் வந்து வரைங்க. அதுக்கப்புறம் அத கரெக்ட்டான மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் கோ ஃபார் தட். ரைட். சோ இது எல்லாமே காமன் மிஸ்டேக்ஸ். இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, நியூமெரிக்கல்ஸ்ல வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சோ இதெல்லாமே மாத்திக்கோங்க. ரைட். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் எக்ஸ்ட்ரான டாபிக்ஸ் வந்து பார்ப்போம். அன்டில் மே உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜூன் 1ல இருந்து வி ஜஸ்ட் கோ ஃபார் ரெகுலர் சாப்டர்ஸ். ஓகே. கன்டினியூஸா வந்து நம்ம சாப்டர் வைஸ் போய் அங்க என்னென்ன இருக்குன்றத டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த இது உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து லேர்ன் பண்ணிக்கட்டும். அதுவரைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதுவரைக்கும் ஸ்டே கியூரியஸ். தேங்க் யூ.